எல்லோருக்கும் அன்பான வணக்கம். இது ஹாப்பி லைஃப் தனம். நான் உங்கள் தனம். இந்த வீடியோவை பார்க்குற எல்லா பெண்களுக்கும் சீக்கிரமே தாய்மை பாக்கியம் கிடைக்கணும்னு நான் இறைவனை மனதார பிரார்த்திக்கிறேன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு எதை பற்றின வீடியோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்கள் வயிற்றில் கரு தங்காமல் போகிறதுக்கான முக்கியமான 12 காரணங்களை தான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். நான் சொல்லியிருக்கக்கூடிய இந்த விஷயங்கள் உங்களுக்கு இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அப்படி இருந்தது அப்படின்னா அதுக்கான சொல்யூஷனுமே இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதை ஃபாலோ பண்ணுங்கள். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்மளோட சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ கீழே ஒரு சிலருக்கு ஹைப்பன் காமிக்கும். ஹைப்பன் காமிச்ச வீடியோவை ஹைப் பண்ணி விடுங்க. அண்ட் நம்மளோட சேனலில் மெம்பர்ஷிப் அப்படின்றத ஓப்பன் பண்ணியிருக்கேன். இந்த மெம்பர்ஷிப்பில் உங்களுடைய கமெண்ட்க்கு நான் ரிப்ளை பண்ணணும். இல்லைனா உங்களுக்கு என்னோட தனி கைட்லைன்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்தில் உங்களுக்கு ஜாயின்ன்ற ஒரு பட்டன் இருக்கும். அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நிறைய பேருடைய கமெண்ட்க்கு என்னால் ரிப்ளை பண்ண முடியல. அதனால தான் இந்த மெம்பர்ஷிப் அப்போ அதில் உங்களுடைய டவுட்டை தாராளமாக கேட்கலாம். உங்களுக்கான தனி கைட்லைன்ஸ் அப்படிங்கிறது அதில் வரும். பொதுவாக உங்களுடைய ப்ரெக்னன்சி அப்படிங்கிறது ஓவலேஷன் சமயங்கள்ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, அது வரைக்குமே நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவும் மாட்டீங்க. அதுக்கான சான்ஸும் இல்லாமல் இருக்கும். உங்களுடைய ஓவலேஷன் நாளில் தான் உங்களுக்கு முதிர்ச்சி அடைந்த ஒரு கருமுட்டை அப்படிங்கிறது ரிலீஸ் ஆகும். உங்களுக்கு 2 ஓவரி இருக்கும். ஒன்று லெஃப்ட் சைடு ஓவரி, இன்னொன்று ரைட் சைடு ஓவரி. 2 கரு குழாய்கள் அப்படிங்கிறது இருக்கும். உங்கள் கருமுட்டை பையிலேருந்து ரிலீஸ் ஆகி கரு குழாயில் தான் இருக்கும். கரு குழாயில் ஸ்பெர்மும் கருமுட்டையும் இணைஞ்சு உங்களுக்கு கருவாக மாறி திருப்பி கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய எண்டோமெட்ரியத்தில் கரு பதிதலில் ஈடுபடும். நீங்கள் கன்சீவ் ஆகணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா ஃபர்ஸ்ட்டு 3 விஷயம் ரொம்ப அவசியம். ஃபர்ஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, கருமுட்டை அப்படிங்கிறது இது ஆரோக்கியமானதாக இருந்தால் தான் உங்களால் கன்சீவ் ஆக முடியும். கருமுட்டையோடைய அளவு சராசரியாக எவ்வளோ இருக்கணும்னா 18 mm இருந்து 22 mmக்குள்ளே இருக்கணும். நீங்கள் ஃபாலிகுலர் ஸ்டடி ஐயுஐ பண்ணுறீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு இதை மெஷர்மெண்ட் பண்ணி காமிப்பாங்க. அண்ட் ரெண்டாவதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பெர்ம் அப்படிங்கிறது 30% மேலே மொட்டிலிட்டியான குவாலிட்டியான ஸ்பெர்ம்ஸ் அப்படிங்கிறது இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். கவுண்டிங் உங்களுக்கு எப்படி இருந்தாலும் சரி, ஆனால் மொட்டிலிட்டி அப்படிங்கிறது 30% மேலே இருக்கிற மாதிரி பாருங்கள். அண்ட் அதே மாதிரி 3ஆவதாக இருக்கக்கூடியது எண்டோமெட்ரியம் அப்படிங்கிறது. இதுதான் உங்களுடைய கருமுட்டையும் விந்தணுவும் இணைஞ்சதுக்கப்புறம் ஒரு கருவாக உருவாகி கரு உங்களுக்கு டெலிவரி ஆகிற வரைக்கும் நல்லா ஸ்ட்ராங்காக வளரணும், குழந்தைக்கு தேவையான சத்துக்கள் எல்லாம் போகணும் அப்படின்னா இந்த எண்டோமெட்ரியம் கரெக்டாக இருக்கணும். எண்டோமெட்ரியத்துடைய அளவு அப்படிங்கிறது 8 mm இருந்து 12 mmக்குள்ளே இருக்கணும். இந்த அளவில் இருந்தால் தான் கருவானது அதில் பதிஞ்சு வளர முடியும். இதை விட அதிகமானாலும் கம்மியானாலும் உங்களுக்கு கரு அப்படிங்கிறது பதிஞ்சு வளர முடியாது. இதுதான் பேசிக்காக இருக்கக்கூடியது. பொதுவாக ஓவலேஷன் சமயங்களில் நீங்கள் காண்டக்டில் இருக்கிறப்ப உங்களுடைய கணவர்கிட்ட இருந்து வரக்கூடிய விந்தணுக்கள் எல்லாமே உங்களோட வெஜினல்ல இருந்து கர்ப்பப்பைக்கு எல்லாமே போயிடுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது. ஒரு 100% ஸ்பெர்ம் வருதுன்னா அதில் 10% இல்லை 20% மட்டும்தான் உங்கள் கர்ப்பப்பைக்கு உள்ளேயே வரும். ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, உங்கள் கர்ப்பப்பை வாய்ப்பகுதிகளில் சில மியூக்கஸ் அப்படிங்கிறது இருக்கும். அதாவது வெள்ளைப்படுதல் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஓவலேஷன் சமயங்களில் பிசுபிசுப்பான மியூக்கஸ் அப்படிங்கிறது இருக்கும். இந்த மியூக்கஸ் அப்படின்றதுல சில விந்தணுக்கள் நீந்தி போகக்கூடிய தன்மை இருக்காது. அப்படிப்பட்ட விந்தணுக்கள் அதில் சிக்கிக்கிறோம். அதே மாதிரி வெள்ளைப்படுதலையும் சிக்கிக்கிறோம். இதோட உங்களுடைய வெஜினல் பகுதியோடைய pH அளவுன்னு சொல்லுவாங்க. அதாவது அதோடைய பஸ் செல்ஸோடைய அளவு அதிகமாக இருக்கிறது, வெள்ளை அணுக்களுடைய அளவு அதிகமாக இருக்கிறது. இது இன்ஃபெக்ஷன் ஏற்படுறதுக்கோ இல்லை அதோடைய அமிலத்தன்மை அதிகமாக இருந்தது அப்படின்னா உங்களுடைய ஸ்பெர்மால் அங்கே உயிர் வாழ முடியாது. இதனாலேயும் அது இறந்து போயிடும். அதே போல் கர்ப்பப்பை ஹீட்டாக இருந்தது அப்படின்னா அதனாலையும் இறந்து போயிடும். இப்படி இருக்கிற நிலையில் உங்களுடைய விந்தணு அப்படிங்கிறது உங்கள் வெஜினல்ல இருந்து கரு குழாய் வரைக்கும் போகணும். ஏன்னா கரு குழாயில் தான் கருமுட்டை உங்களுக்காக வெயிட் பண்ணும், அதாவது விந்தணுக்காக வெயிட் பண்ணும். இந்த விந்தணு போய் அடைகிறதுக்குள்ளே ஏற்கனவே நான் சொன்ன சில ரீசன்ஸ் இருக்குல்ல, ஒயிட் செல்ஸ் இருக்கும், அதே மாதிரி பஸ் செல்ஸு, உங்களுக்கு வெள்ளைப்படுதல் அதிகமாக இருக்கிறது, மியூக்கஸு, கர்ப்பப்பை கீட்டு, இதில் பாதி இறந்து போயிடும். இது கிட்டத்தட்ட 1/4 மணி நேரத்துலேருந்து 3/4 மணி நேரம் ஆகும் உங்கள் கருமுட்டையை அடைகிறதுக்கு. அதுக்கு நீங்கள் கர்ப்பமாக ஆகாமல் இருக்கிறதுக்கான முதல் காரணமாக இருக்கக்கூடியது விந்தணுக்கள் தரம் இல்லாமல் இருக்கிறது. எப்போவுமே நீங்கள் ரொம்ப நாள் ட்ரை பண்ணுறீங்க, இன்னும் உங்களுக்கு பேபி கிளிக் ஆகலைன்னா ஃபர்ஸ்ட்டு 2 பேருக்குமே ஒரு நார்மல் செக்அப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கருமுட்டை ஓவலேஷன் இது எல்லாம் சரியாக நடக்குதா, சரியாக வளருதா அப்படின்னு பாருங்கள். ஆணுக்கு ஸ்பெர்ம் அப்படிங்கிறது நார்மலாக எந்த அளவுக்கு இருக்கணும் ஒரு டைம் ஆச்சும் ஒரு டெஸ்ட் பண்ணிக்கோங்க. அது ரொம்ப நல்லது. ஸ்பெர்மோட குவாலிட்டி இல்லைன்னா நீங்கள் எவ்வளோதான் ட்ரை பண்ணாலும் உங்களுக்கு ப்ரெக்னன்சி கிளிக் ஆகிறது ரொம்ப ரொம்ப டிலே ஆகும். ரெண்டாவது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கருக்குழாயில் அடைப்பு இருந்தாலும் உங்களால் கன்சீவ் ஆக முடியாது. கருமுட்டை அப்படிங்கிறது கருக்குழாயில் தான் வெயிட் பண்ணணும்னு சொல்லிட்டேன். நம்மளுடைய கருக்குழாயிலிருந்து ஒரு சைடில்
உங்களுக்கு கருமுட்டை வந்துச்சுன்னா இன்னொரு சைடில் இருந்து உங்களுக்கு ஸ்பெர்ம் அப்படிங்கிறது வரும். ரெண்டு மீட் பண்ணக்கூடிய இடத்துல நடுவில் ஒரு தடுப்பு இருந்ததுன்னா உங்களால் கண்டிப்பாக கன்சீவ் ஆக முடியாது. அதுதான் கருக்குழாய் அடைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இது உங்களுக்கு இருக்கா இல்லையா அப்படின்றத HSG அப்படின்னு சொல்லக்கூடிய டெஸ்ட் மூலியமா, எக்ஸ்ரே டெஸ்ட் மூலியமாக தான் தெரிஞ்சுக்க முடியும். இதை நீங்கள் இன்னும் டெஸ்ட் பண்ணல அப்படின்னா ரொம்ப நாள் ட்ரை பண்ணுறீங்கன்னா இதையும் ஒரு டெஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு இருக்கா இல்லையா அப்படின்றது எனக்கு தெரியல அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ஒவ்வொரு டைம் பீரியட் ஆகும் பொழுது இஞ்சி நல்லா ஒரு விரல் சைஸில், அதாவது 1 இன்ச் அளவுக்கு இஞ்சியை நல்லா நச்சு போட்டு 1 கிளாஸ் வாட்டரில் கொதிக்க வச்சு 1/2 கிளாஸ் ஆக்கிட்டதுக்கப்புறம் அதில் நாட்டு சர்க்கரையோ இல்லை வெல்லமோ இல்லை பனங்கற்கண்டோ ஏதோ ஒன்று சேர்த்து இனிப்புக்காக சேர்த்து அதை அந்த பீரியடான முதல் 5 நாட்கள் சாப்பிடுங்க. இது பீரியட் ஃப்ளோவை அதிகரிக்கும். அதாவது உங்கள் கர்ப்பப்பையை க்ளீன் பண்ணக்கூடியதாகவும் கருக்குழாயில் அடைப்பு இருந்து அதை க்யூர் பண்ணுறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 3வது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுடைய கருமுட்டையும் சரி விந்தனும் சரி இணைஞ்சதுக்கப்புறம் அதில் செல் டிவிஷன் அப்படிங்கிறது நடக்கும். இதில் உங்கள்கிட்ட இருந்து 22 குரோமோசோமும் ஆணுகிட்ட இருந்து 22 குரோமோசோமும் வரும். 23வது ஜோடி குரோமோசோம் அப்படிங்கிறது தான் ஆணுகிட்ட இருந்து வரக்கூடிய XY குரோமோசோம் அப்படிங்கிறது. எக்ஸுங்கிறது பெண் குரோமோசோம், ஒய்ங்கிறது ஆண் குரோமோசோம். ஆணுகிட்ட இருந்து வரக்கூடிய விந்தணுல எக்ஸ் விந்தணு அப்படிங்கிறது உங்களுடைய கருமுட்டையை அடைஞ்சிச்சு அப்படின்னா பெண் குழந்தையும், ஒய் விந்தணு உங்களுடைய கருமுட்டையை அடைஞ்சிச்சுன்னா ஆண் குழந்தையும் அப்படின்றது வரும். இந்த மரபணு செல் டிவிஷன் ஆகிறப்ப ஏதாவது குறைபாடுகள் இருந்தது அப்படின்னா, ஏதாவது ஒரு செல்லில் ஏதோ ஒரு குறை இருந்ததுனாலும் உங்களால் கன்சீவ் ஆக முடியாது. இதை எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல் தான். நீங்கள் பீரியடான 2வது நாள்ல இருந்து காராமணி அப்படின்றத எடுத்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஏதாவது ஒரு தானியங்கள் டெய்லி இருக்கிற மாதிரி 1 கப் காலையில் எடுத்துக்கோங்க. பாசிப்பயிறு, கருப்பு கொண்டக்கடலை, காராமணி, அதே மாதிரி வெள்ளை கொண்டக்கடலை, இதை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கப் அப்படின்றத எடுத்துக்கோங்க. 4வது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தைராய்டு ஹார்மோனும் ப்ரோலாக்டின் ஹார்மோனுடைய அளவுகளும் சரியாக இல்லை அப்படின்னா PCOD இருந்ததுனாலும் உங்களுக்கு கன்சீவ் ஆகிறது டிலே ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னும் கருத்தரிக்காமல் இருக்கிறதுக்கு அது ஒரு காரணமாக இருக்கலாம். நீங்கள் ரொம்ப நாள் ட்ரை பண்ணுறீங்க, இன்னும் ப்ரெக்னன்சி கிளிக் ஆகலை, எந்த ஹாஸ்பிட்டலுமே போகல அப்படின்னா ஒரு நார்மல் பிளட் டெஸ்ட் அப்படின்றத ஒன்று கொடுங்க. அதில் ப்ரோலாக்டின், ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன், அதே மாதிரி LH ஹார்மோன்ஸோடைய அளவு, தைராய்டோட அளவு, இது எல்லாம் எவ்வளோ இருக்குது, ஹீமோகுளோபின் எவ்வளோ இருக்குன்னு உங்கள் டாக்டர் செக் பண்ணி அதில் சொல்லுவாங்க. நீங்கள் ட்ரீட்மெண்ட்டாக போகாமல் இதை ஜஸ்ட் செக் பண்ணிவிட்டு எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்றத பார்த்துக்கோங்க. இந்த ஹார்மோன்ஸ் அப் அண்ட் டவுனில் இருந்தாலும் நம்மளுக்கு பேபி நிற்காமல் இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் சொல்லலாம். 5வது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆண்கள் வந்து ஸ்மோக்கிங், ட்ரிங்கிங் இது மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ப்ரெக்னன்சி டிலே ஆகிட்டே இருக்கும். நீங்கள் வந்து ரொம்ப நாள் ட்ரை பண்ணுறீங்க, ஆனால் நான் அந்த ஸ்மோக்கிங்கும் ட்ரிங்கிங்கும் இன்னும் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னா தயவு செஞ்சு விட்டுடுங்க. இது எல்லாமே ப்ரெக்னன்சியை ரொம்ப ரொம்ப அஃபெக்ட் பண்ணக்கூடியது. ஒரு கரு உருவாகிறது அப்படிங்கிறது பெண்ணை மட்டும் சார்ந்தது கிடையாது, ஆணை சார்ந்ததும் தான். ஆண்கள் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ப்ரெக்னன்சி கிளிக் ஆகுது. அதே மாதிரி பெண்கள் வந்து ஸ்மோக்கிங் பண்ணக்கூடிய உங்களுக்கு பக்கத்தில் உட்கார்றதோ இல்லை அதிகப்படியாக அவங்க ஸ்மோக் பண்ணுறப்ப நீங்கள் அதை அடிக்கடி இன்ஹேல் பண்ணிகிட்டே இருந்தீங்கனாலும் உங்களுக்கும் அந்த மாதிரியான ஃபால்ட் அப்படிங்கிறது வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்களுமே அந்த மாதிரி நபர்கள்ட்ட இருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல் அடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா நாட்கள் உங்களுக்கு தள்ளி போனதுக்கப்புறம் செக்ஸ் கான்டாக்ட் அப்படின்றத அவாய்ட் பண்ணிக்கோங்க. என்னை கேட்டால் ஆஃப்டர் ஓவலேஷனுக்கு அப்புறம் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. கிட்டத்தட்ட உங்களுக்கு பீரியட் வர்றதுக்கு 1 வாரத்துக்கு முன்னாடியிலேருந்தே செக்ஸ் கான்டாக்ட் அப்படின்றத அவாய்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப நாள் ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா இதுவே உங்களுக்கு நாள் தள்ளி போயிருக்குன்னா கம்பல்சரி நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் கான்டாக்ட் இருக்கிறப்ப உடலோட உஷ்ணம் அதிகரிக்கும், ஹார்மோன்ஸ் வந்து இம்பேலன்ஸ் ஆகும், அதே மாதிரி தேவையில்லாத இன்ஃபெக்ஷன்ஸும் பஸ்ஸல்ஸும் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதை மட்டும் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹார்மோன்ஸ் அப்படிங்கிறது ரெகுலேட்டடாக இயங்கலை அப்படின்னாலும் உங்களுக்கு ப்ரெக்னன்சி டிலே ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது உங்களுக்கு ஒவ்வொரு டைம் பீரியட் அப்படிங்கிறது 28 நாளில் வர வேண்டியது திடீர்னு உங்களுக்கு 26 நாள்லையோ இல்லை 30-32 நாள்லையோ தள்ளி தள்ளி ஒவ்வொரு மாதமும் வருது அப்படின்னா அது ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கிறத உங்களுக்கு உணர்த்தக்கூடியதாக இருக்கும். இப்படி இருக்கிறவங்க வந்து சீட் சைக்கிளிங் அப்படின்றத ஃபாலோ பண்ணுங்கள். சீட் சைக்கிளிங்க்கு உங்களுக்கு நிறைய விதைகள் அப்படிங்கிறது தேவைப்படாது, வெறும் 4 விதைகள் தான். அண்ட் அதே மாதிரி இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கிறவங்களும் ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால தான் பாதிக்கப்பட்டிருப்பீங்க. நீங்களுமே சீட் சைக்கிளிங் அப்படின்றத ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் கலர்ச்சிக்காய் அப்படின்றதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். PCOD, PCOS, ஹார்மோனல் இம்பேலன்ஸ் பிரச்சனை இருக்கிறவங்க சீட் சைக்கிளிங்கும் ஃபாலோ பண்ணலாம், கலர்ச்சிக்காய் அப்படின்றதையும் ஃபாலோ பண்ணலாம். அடுத்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 8வதாக இருக்கக்கூடியது அன்வான்டான டேப்லெட் யூஸ் பண்ணுறது. நீங்கள் ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணும் பொழுது உங்களுக்கு தலைவலி வருது, வயிற்று வலி வருது, ஃபீவர் வருது அப்படின்னா அதுக்காக நீங்கள்
டேப்லெட் டாக்டரை கன்சல்ட் பண்ணாமல் நீங்களே எடுத்துக்கிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதே போல் கான்ட்ரசெப்டிவ் பில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் இது நாள் வரைக்கும் ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணியிருக்க மாட்டீங்க, அதனால கான்ட்ரசெப்டிவ் பில்ஸ்ன்னு சொல்லக்கூடிய கருத்தடை மாத்திரைகள் எடுத்துட்டு இருப்பீங்க. இப்போ நீங்கள் ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ண உடனே உங்களுக்கு குழந்தை இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. நீங்கள் ப்ரெக்னென்சிக்கு பிளான் பண்ணுறதுக்கு ஒரு 3 மாதங்களுக்கு முன்னாடியிலேருந்தே கான்ட்ரசெப்டிவ் பில்ஸ்ன்னு சொல்லக்கூடிய கருத்தடை மாத்திரையை ஸ்டாப் பண்ணிடணும். அதே மாதிரி ஆஃப்டர் ஓவலேஷனுக்கு அப்புறம் ஃபீவருக்காகவோ இல்லை தலைவலிக்காகவோ வயிற்று வலிக்காகவோ எந்தவித டேப்லெட்டையும் எடுக்காமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அப்படியே உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா டேப்லெட் எடுத்துக்கோங்க, இன்ஜெக்ஷன் வேண்டாம். உங்கள் டாக்டரும் ஒன்ஸ் கன்சல்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 9ஆவதாக இருக்கக்கூடியது ஸ்வீட் ஐட்டத்தை அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஆஃப்டர் ஓவலேஷன் நிறைய பேர் பண்ணக்கூடிய ஒரு தவறு அப்படிங்கிறது, தயவு செஞ்சு அது எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது எல்லாமே ப்ரொஜெஸ்டரான் ஹார்மோன்ஸை கம்மி பண்ணி உங்களுக்கு பீரியட் ஹார்மோனை இன்க்ரீஸ் பண்ணக்கூடியது, பீரியட் வர்றதுக்கு தூண்டக்கூடியது தான் ஸ்வீட்ஸ் அப்படிங்கிறது. அதனால ஸ்வீட்ஸை சுத்தர அவாய்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிம்பிள்ஸ் அடிக்கடி வந்துட்டு இருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் ஸ்வீட்ஸை அவாய்ட் பண்ணாலே பிம்பிள்ஸ் உங்களுக்கு குறைஞ்சிரும். ஏன்னா அது ஹார்மோன்ஸை இம்பேலன்ஸ் பண்ணும். ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஆகிறதுனால தான் உங்களுக்கு பிம்பிள்ஸ் அப்படிங்கிறதே வருது. பிசிஓடி பிசிஓஎஸ் பிரச்சனை, ஹார்மோனல் இம்பேலன்ஸ், இர்ரெகுலர் பீரியட் இருக்கிறவங்கன்னா கம்பல்சரி இந்த சுகர் அப்படின்றத அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஹோல் சைக்கிளுமே நார்மலாக ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுவாங்க, ஆஃப்டர் ஓவலேஷனுக்கு அப்புறம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காரம் அதிகமாக எடுத்துக்காதீங்க, புளிப்பும் அதிகமாக எடுத்துக்காதீங்க. இது ரெண்டுமே உடல் உஷ்ணத்தை அதிகரிக்கும், அதே போல் ப்ரொஜெஸ்டரான் ஹார்மோன்ஸை கம்மி பண்ணும். அதனால இந்த விஷயங்களே எடுத்துக்காதீங்க. இது கூடவே ஃபாஸ்ட் ஃபுட்டு, அதாவது ஃப்ரைட் ரைஸு இல்லை பானிபூரி, சிக்கன் சில்லி, இந்த மாதிரி விஷயங்களை அவாய்ட் பண்ணிக்கோங்க ஆஃப்டர் ஓவலேஷனுக்கு அப்புறம். அடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருங்க. டென்ஷன் ஆனீங்கன்னா கார்டிசோல் ஹார்மோன் அதிகமாகி உங்களுக்கு இம்ப்ளான்டேஷனே சக்ஸஸாக நடக்கிற சமயத்தில், அதாவது உங்களுடைய கருக்குழாயிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து வந்து இம்ப்ளான்டேஷன் ஆகிறதுக்காக அங்கே உங்களுக்கு கருப்பதில் ஈடுபடும் போது நீங்கள் டென்ஷன் ஆனீங்கன்னா அங்கே கருப்பதில் ஈடுபடுறதுக்கு ப்ரொஜெஸ்டரான் ஹார்மோன் அவசியம். நீங்கள் டென்ஷன் ஆகிறப்ப கார்டிசோல் ஹார்மோன் இன்க்ரீஸ் ஆகும், அதனால அது கருப்பதியாமல் போகிறதுக்கு ஒரு காரணமாக அமைஞ்சிரும். 12வது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லாங் ட்ராவல் அவாய்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பீரியட் டேட் தள்ளி போயிடுச்சு அப்படின்னா எப்போவுமே ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுறீங்க, ஆஃப்டர் ஓவலேஷனுக்கு அப்புறம் கூட நீங்கள் நார்மலாக ட்ராவல் பண்ணலாம், அதிக தொலைவு இல்லாமல் நார்மலாக ட்ராவல் பண்ணலாம். அதுவே நாட்கள் தள்ளி போயிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் ட்ராவல் பண்ணுறதை ஃபுல்லாகவே அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கிட்டத்தட்ட ஒரு 45 நாட்கள் வரைக்கும், அதாவது ஹார்ட் பீட் வர வரைக்கும், அதுதான் நான் சொல்கிறேன். ஹாஸ்பிட்டல் கொஞ்சம் லாங் ட்ராவல் போகிற மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் காரில் போகிறது ரொம்ப ரொம்ப பெட்டர்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இப்போ இருக்க காலகட்டத்தில் நிறைய பேர் ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுறாங்க. பேபி நம்மளை விட்டு போகாமல் இருக்கிறதுக்கு நம்மளால் முடிஞ்ச சில விஷயங்களை செய்கிறது தப்பு இல்லைல்ல, அதனால இந்த விஷயத்த சொல்கிறேன். அடுத்ததுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நல்ல தூக்கம் அப்படிங்கிறது அவசியம். ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க, தூங்காமையும் இருக்கவே இருக்காதீங்க. தூக்கம் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஹார்மோன் இம்பேலன்ஸ் அதிகமாக வரும். நீங்கள் எப்போவுமே 8 மணி நேரம் வரைக்கும் நல்ல உறக்கம் அப்படிங்கிறது அவசியம். நீங்கள் ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணலாம். டெய்லி ஒரு குட்டி குட்டி எக்ஸசைஸ் மாதிரி, அதாவது வாக்கிங் போகிறது, இல்லை அப்படின்னா குட்டி குட்டியாக வீடுக்கு க்ளீன் பண்ணுறது, அதாவது வீடு கூட்டுறது, இந்த மாதிரி விஷயங்களை செய்யுங்க. ரொம்ப வயிற்றுக்கு அழுத்தம் கொடுக்குற மாதிரி இல்லை பேக் பெயின் வர்ற மாதிரி சில வேலைகளை செய்ய வேண்டாம். நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற இந்த 12 காரணங்களுமே, ஏன் 13 காரணங்களுமே நிறைய பேர் ப்ரெக்னன்சி கிளிக் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு காரணமாக இருந்துகிட்ருக்கு இந்நாள் வரைக்கும். இதை நீங்கள் ரெக்டிஃபை பண்ணி ட்ரை பண்ணாலே கண்டிப்பாக உங்களுக்கு ப்ரெக்னன்சி பாசிட்டிவ் ஆகும். கம்பல்சரி 3 to 4 லிட்டர் வாட்டர் எடுங்க. டெய்லி நீங்கள் அதிகப்படியான வாட்டர் எடுத்தால் பிளட் சர்க்குலேஷன் ஹைட்ரேட்டடாக உடம்ப வச்சுக்கலாம், பாடி ஹீட்டை ரிடியூஸ் பண்ணலாம். இந்த வீடியோ கொஞ்சம் லாங்காக போயிடுச்சு, ஏன்னா எல்லா இன்ஃபர்மேஷன் கம்பல்சரி சொல்லி ஆகணும் அப்படின்றதுனால தான் லாங்காக போயிடுச்சு, அதுக்காக சாரி. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கு, ஷேரு, கமெண்ட் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நம்ம சேனலை ரெஃபர் பண்ணுங்கள். இந்த வீடியோ கீழே ஒரு சிலருக்கு ஹைப் பண்ணி காமிச்சா வீடியோவை ஹைப் பண்ணி விடுங்க. நம்ம சேனலை தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள். இது மாதிரியான நிறைய டிப்ஸ் உங்களுக்கு டெய்லி அப்டேட்டடாக வந்துட்டு இருக்கும். நீங்கள் ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹார்மோனல் இம்பேலன்ஸ் பிரச்சனை இருந்துச்சுன்னா சீட் சைக்கிளிங் ஃபாலோ பண்ணுங்கள். பிசிஓடி பிசிஓஎஸ், ஹார்மோனல் இம்பேலன்ஸ், இர்ரெகுலர் பீரியட் இருக்கிறவங்க கலர்ச்சிக்காய் அப்படின்றத 48 நாள் எடுங்க. இதை எல்லாத்த பற்றின டீட்டெயிலுமே நம்ம சேனல் ஹோம் பேஜ் பிளேலிஸ்ட்டில் ஹோம் ரெமிடிஸ் அப்படின்றதுல இருக்குது. ஓவலேஷனை உங்களால் கால்குலேட் பண்ண தெரியலனா ஓவலேஷனுக்கு எப்படி கால்குலேட் பண்ணணும்னு ஓவலேஷன்ற டைட்டிலில் வீடியோஸ் இருக்குது, கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குது. நம்ம சேனல் ஹோம் பேஜ் பிளேலிஸ்ட்டில் உங்களுக்கு என்னோட கைட்லைன்ஸ் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நம்ம சேனல் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்தில் ஜாயின்னு இருக்கும், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்தமைக்காக அனைவருக்கும் மிக்க நன்றி.